இன்னைக்கு நம்ம ஒரு தியான பயிற்சி நம்ம பார்க்க போறோம். அந்த தியான பயிற்சியோட பேரு அறிவு கழிவு நீக்க தியானம். யூஸ் யுவர் டேட்டா மெடிடேஷன் அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னா, அறிவுங்கிறது நல்லது தான். அப்ப அத ஏன் வெளியேத்தணும் அப்படின்னா, அறிவுங்கிறது நல்லது தான். ஆனா இங்க நாங்க மென்ஷன் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது, அறிவுன்னு நெனச்சுட்டு நம்ம நெறையா தகவல்கள தேவையில்லாம எடுத்து உள்வாங்கி நம்ம பிரெயின்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். டம்ப் பண்ணிக்கிறோம். அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்க மூளைய சோர்வடையச் செய்யும். மொபைல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு அறிவுன்னு சொன்னோம்னா, நமக்கு உபயோகமாகணும். அதே சமயத்தில அத நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி தரதோ, இல்ல அடுத்தவங்களுக்கு உபயோகமா பயன்படுத்துறதோ இருந்துச்சு அப்படின்னா, அது நம்ம ஒரு அறிவு, நாலேட்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி இல்லாம நமக்கு இப்ப தேவை இருக்கோ, தேவை இல்லையோ, அப்படி இல்லாம வரக்கூடிய தகவல் எல்லாத்தையுமே நம்ம உள்வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது என்ன ஆகுதுன்னா, நமக்கு அது அறிவா இல்லாம கழிவா நமக்கு பிரெயின்ல ஸ்டோர் ஆகுது. மூளையில ஸ்டோரேஜ் ஆகி என்ன பண்ணும்னா, மூளைக்கு ஒரு மந்தத்தன்மை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும், இல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புஸ்தகத்திலயோ, இல்லாட்டி நீங்க ஒரு மொபைல்லயோ நீங்க ஏதாவது கத்துக்க போறீங்க, ஒரு ஆன்லைன் வகுப்பு கத்துக்க போறீங்க அப்படின்னா, இப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அங்க ஏற்கனவே தேவையில்லாத விஷயங்கள் நம்ம எடுத்து நம்ம டம்ப் பண்ணி வச்சிருக்கிறனால, இப்ப புதுசா உண்மையாவே தேவையான ஒரு விஷயத்த படிக்கும்போது என்ன ஆகும்னா, அது ஈஸியா உங்களுக்கு உள்வாங்க முடியாது. அப்படியே கஷ்டப்பட்டு நீங்க உள்வாங்கினாலும், திருப்பியும் உங்களுக்கு தேவையான இடத்துல திருப்பி ரீகால் பண்ணி வெளிய எடுத்து அத பயன்படுத்தணும் அப்படின்னா, அத பயன்படுத்த முடியாம நமக்கு போயிருது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம தகவல்கள சேகரிக்கிறது, நம்ம கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாயிருச்சு. அது எளிமையானதே நமக்கு ஒரு துன்பமாவும் மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா, பொதுவா ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த குறிப்பிட்ட ஒரு நபர்ட்ட நேரடியா போயிட்டு நம்ம கத்துக்குவோம். இப்ப குருகுல கல்வி அப்படிங்கிற மாரி முதல்ல இருந்துச்சு. குருகுல கல்வியிலிருந்து கத்துக்கணும்னா மாணவர்கள் அங்க போய் நேரடியா உட்கார்ந்து அவங்கட்ட ஆசிரியர்ட்ட கத்துக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் பள்ளிக்கூடங்கள் அந்த மாரி வந்தது. இப்ப எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்தாச்சு. இது பள்ளி படிப்பு இருக்கிற வரைக்கும் பரவால்ல அப்படி சொல்லலாம். அதையும் தாண்டி எல்லா விதமான நாலேட்ஜ் நீங்க ஒரு அரசியல பத்தி தெரிஞ்சுக்கலாம் இதா இருக்கலாம். இல்ல ஒரு சினிமாவ பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். எல்லாமே நம்ம உட்கார்ந்த இடத்திலேயே மொபைல்லயே எல்லா தகவலுமே நமக்கு கொட்டி நமக்கு கிடைக்குது. அப்படி கொட்டி கிடைக்கும்போது என்ன பண்றோம்னா, அது நமக்கு தேவை இருக்குதோ, இல்ல தேவை இல்லையோ, எல்லாத்தையும் நம்ம திருப்பி 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 நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னாகும்னா, அது எல்லாமே மூளையில போய் ஸ்டோரேஜ் ஆகி நமக்கு என்னன்னா, தேவையான விஷயத்த திறம்பட கத்துக்க முடியாம அது தடையா நிக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ ஒரு தியான பயிற்சி நம்ம செய்ய போறோம். அதுல நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அறிவு அப்படிங்கிறது நமக்கு உபயோகமாகுதா? இல்ல இத வச்சு நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதாவது நம்ம உபகாரமா நம்ம செய்ய முடியுமா? இல்ல ஏதாவது அடுத்தவங்களுக்கு கத்துக் குடுக்க முடியுமா? அப்படிங்கிறது தான் அது நல்ல ஒரு அறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும்.